ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. நம்ம மகாபெரிவாக்கு தன்னோட எந்த பக்தனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணும், தன் முன்னாடி நிற்கும் அந்த பக்தர்களுக்கு மன ஓட்டம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப நன்னா தெரிஞ்சு அவளோட அபிலாஷைகளை பூர்த்தி செய்கிறவர். அப்படி ஒரு சமயம் புதுக்கோட்டையிலிருந்து வந்த ராதாமாமி அப்படிங்கிறவாளுக்கு அன்றைய தினம் அவளுடைய அந்த அபிலாஷையை எப்படி பூர்த்தி செய்தார் அப்படிங்கிறத இன்றைய மகாபெரிவா அனுகிரக கதைகளில் பார்க்கலாம். தொடர்ந்து மகாபெரிவாவை ஸ்ரீமடம் தரிசிக்கிற ராதாமாமிக்கு அன்னைக்கு ஸ்ரீமடம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆசை இருந்தது. எப்பயுமே அவர் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று எடுத்துன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவர் கையாலேயே அதை பண்ணி எடுத்துன்னு பெரியவாக்கு சமர்ப்பிக்கிறது, அந்த காணிக்கையை மகாபெரிவா ஏற்றுக்கிற வரைக்கும் அவருக்கு ஏற்றுக்கிறது ஒரு சந்தோஷமாக அவருக்கு இருக்கும். அந்த முறை அது மாதிரி அவர் ஒரு அருகம்புல் மாலையை தன் கையாலேயே கட்டினார். கட்டிட்டு அதோட நுனியில் அழகாக அந்த அரளிப்பூ வச்சு அழகாக பார்டர் மாதிரி பண்ணியிருந்தார். ரொம்ப அழகாக வந்திருந்தது அந்த அருகம்புல் மாலை. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது அழகாக ஒரு பொட்டலமாக பண்ணிட்டு இன்னொரு பொட்டலத்தில் கல்கண்டு பிரசாதத்தையும் எடுத்துட்டு பெரியவாவை பார்க்கறதுக்காக ஸ்ரீமடம் வந்திருந்தார். வந்தவர் இதை பெரியவா முன்னாடி 2 பொட்டலத்தையும் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டார். அப்புறமா வச்சுட்டு அப்படியே ஓரமாக நின்றுட்டார். பெரியவாவா எப்போ ஸ்வீகாரணம் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நின்றுட்டே இருந்தார். பெரியவா அந்த 2 பொட்டலத்தையும் நவுத்தி அப்படி ஓரமாக வச்சுட்டார். மற்ற எல்லாரோடையும் பேசிகிட்டே இருந்தார். 2 மணி ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. காலம்பு 8 மணிக்கு வந்த பக்தையை 10 மணி வரைக்கும் அங்கே இருக்கிற மாதிரி பண்ணிட்டார். அது வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஒரு 10-10:15 மணிக்கு ஒரு பெண்மணி வந்தால் கையில் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அதில் கிஃப்ட் ஹேம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையாருக்கு விநாயகரோட வெள்ளி கவச்சம் இருந்தது. அந்த ஊர் பெண்மணியோட ஊரில் இருக்கிற விநாயகருக்காக அளவெடுத்து செஞ்ச ஒரு வெள்ளி கவச்சம் அது. அதுக்கு முன்னாடியே பெரியவா உத்தரவு கொடுத்துருந்தா. அந்த வெள்ளி கவச்சத்தை அந்த பொண்ணு இன்னைக்கு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் மகா பெரியவா அதை கையில் வாங்கிட்டுவர் அங்கே ஓரமாக இருந்த ராதாமாமி கொடுத்த அந்த பொட்டலத்தையும் எடுக்க சொன்னார். அவரோட பக்தையை விட்டு ராதாராமமூர்த்தி மாமியை தவிர அந்த பொட்டலத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதில் ஒரு பொட்டலத்தில் பிரிக்க சொன்னும்போது தான் வெள்ளி பிள்ளையார் கவச்சத்திற்கு சொல்லி வைத்தார் போல ஒரு அருகம்புல் மாலை அதில் இருந்ததை எல்லாரும் பார்த்தாங்க. இதில் என்ன அதிசயம்னா, பொட்டலத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மகான் கேட்கவும் இல்லை, அதை பார்க்கவும் இல்லை. ஆனால் அது பிள்ளையாருக்குரிய மாலை என்று எப்படி அவர் தீர்மானித்தார், அதுதான் மகாபெரிவாவோட அருட்பார்வை. மாலையை அந்த வெள்ளி கவசத்திற்கு மகான் சாத்திய போது கனக்கச்சிதமாக இருந்தது. அது அந்த பிள்ளையாருக்கே அளவெடுத்து தொடுத்த மாதிரி இருந்தது அந்த மாலையுடன் அந்த வெள்ளி கவச்சத்தையும் தன்னோட திருமார்பில் அப்படியே வச்சுட்டு நாலாபுரமும் திரும்பி மகாபெரிவா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தா. எல்லா பக்தர்களுக்கும் அது ஆனந்தமாக இருந்தது. ஆனால் இந்த ராதாராமமூர்த்தி மாமிக்கு மட்டும் அந்த ஆனந்தம் பன்மடங்கா அதிகமாகவே இருந்தது. எங்கிருந்தோ வந்த புதுக்கோட்டை ராதா என்னும் அந்த பக்தையோட மனதில் மகானுக்கு அருகம்புல் மாலையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தோன்ற வேறொரு பக்தை அதே சமயம் வெள்ளி பிள்ளையார் கவசத்தோட அன்னைக்கு மகாபெரிவாக்கிட்ட அனுகிரகம் பெற நிற்க, இந்த பொட்டலத்தில் என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாதவராக 2 மணி நேரம் மகான் நாடகமாடி, ஆனால் எல்லாம் இதற்குத்தான் என்று இரு பக்தைகளின் மனப்பூர்வமான பக்திக்கு அங்கீகாரம் அளித்தது போன்று அமைந்தது இந்த சம்பவம். நம்மளோட மனசில் நம்மளோட அபிலாஷைகளை கரெக்டான நேரத்தில் பூர்த்தி செஞ்சு வைப்பார் நம்ம மகாபெரியவா. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர
ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர.